Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிருச்சா ரிஜெக்ட் ஆயிருச்சாங்கறதை எப்படி செக் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா rrbapply.government.in வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்தது இந்த இடத்துல அப்ளைன் இருக்கும். ஓகே, சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆல்ரெடி ஹேவ் an account ன்னு இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா சைன் இன் டு யுவர் அக்கவுண்ட் ன்னு இருக்கும். இந்த இடத்துல லாகின் வித் RRB அக்கவுண்ட் இருக்குலையா, சோ இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் உங்களோட மெயில் ஐடி என்டர் பண்ணுங்க. மெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு உங்களோட பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுங்க. மெயில் ஐடி என்டர் பண்ண முடியல அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஓகேவா, சோ நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மெயில் ஐடி என்டர் பண்ணணும். ரெண்டுல ஏதாவது ஒன்று, உங்களோட அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இல்லைன்னா மெயில் ஐடி. ஓகே, ரெண்டுல ஏதாவது ஒன்று என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்க லாகின் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணவா இல்லை உங்களோட மெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதில் நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஓகே, மொபைல் நம்பருக்குள்ளதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. மூணாவது இருக்க அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண ரயில்வேயோட எக்ஸாம் லிஸ்ட் எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா ZEN number 5/2024 ஃபார் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் NTPC கிராஜுவேட் போஸ்ட். ஓகே, ஸோ கரெக்டாக பாருங்க, நீங்கள் பார்க்க வேண்டியது கிராஜுவேட் போஸ்ட். சப்போஸ் நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கு இன்னும் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணல. ஓகேவா, ஸோ இதை பார்த்துட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நீங்க பார்க்க வேண்டியது கிராஜுவேட் போஸ்ட்டுக்கானது பார்க்கணும். ஓகே, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிருச்சு அப்படின்னா ப்ரொவிஷனலி அக்செப்டட்னு இருக்கும். ஓகேவா, ஸோ ப்ரொவிஷனலி அக்செப்டட்னு இருக்கு அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கான சிட்டி இன்டிமேஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் 4 நாளைக்கு முன்னாடி உங்களோட எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ NTPC கிராஜுவேட் லெவலுக்கான எக்ஸாம் டேட் வந்து நேற்று தான் ரிலீஸ் பண்ணாங்க. June 5லேருந்து June 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேட்டில் வந்து எக்ஸாம் நடக்கும். ஓகேவா, வேறு வேறு ஷிஃப்ட்டில் எக்ஸாம் நடக்கும். சப்போஸ் உங்களுக்கு 5ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை நீங்கள் வந்து எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா June 1ஆம் தேதி டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான சிட்டி இன்டிமேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா 25 மேல பார்த்தீங்கன்னா சிட்டி இன்டிமேஷன் வந்து ஓப்பன் ஆகும். எந்த சிட்டியில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்குங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஹால் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 4 நாளைக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு 23ஆம் தேதி தான் எக்ஸாம்னு வச்சுக்கோங்க. ஸோ 23ஆம் தேதி தான் எக்ஸாம்னா 13ஆம் தேதி June 13ஆம் தேதி தான் உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷனே ஓப்பன் ஆகும். 19ஆம் தேதி தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளில் எக்ஸாம் இருக்கிறதுனால சிட்டி இன்டிமேஷன் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேட்ல வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதை வச்சு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சப்போஸ் உங்க ஃப்ரெண்டுக்கு 5ஆம் தேதி எக்ஸாம் இருக்கும், உங்களுக்கு 10ஆம் தேதி எக்ஸாம் இருக்கு அப்படின்னா அவருக்கு வந்து உங்களுக்கு முன்னாடியே ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முன்னாடியே சிட்டி இன்டிமேஷனும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. உங்க எக்ஸாம் டேட்டுக்கு 10 நாளைக்கு முன்னாடி சிட்டி இன்டிமேஷன், 4 நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NTPC கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கு 22 டேஸ் தான் கையில் இருக்கு. ஸோ இந்த 22 டேஸும் ஃபுல்லாக உட்காந்து நான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ NTPC டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல டோட்டலா உங்களுக்கு 1000+ டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். CBT 1ஓட டெஸ்டும் கவர் ஆகும், CBT 2ஓட டெஸ்டும் இதுல வந்து கவர் ஆகும். அதே மாதிரி இந்த வார சாட்டர்டே வந்து RRB NTPCக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கண்டக்ட் பண்றோம். ஸோ இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டையும் மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. நான் இந்த டெஸ்ட் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு I want NTPC டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். நான் இப்பதான் குரூப் டிக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், NTPCக்கு இப்பதான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ரயில்வே எக்ஸாமுக்கு தேவையான பேட்சஸ் எல்லாமே இந்த கோர்ஸ்ல நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். இதுல டெய்லி லைவ் கிளாஸ் பாத்தீங்கன்னா மார்னிங் 10:30 to 11:30 வந்து லைவ் கிளாஸ் வந்து இருக்கும். இதுல இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களால ரயில்வே எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகே,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, என்டிபிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஓகே இது எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வாரம் சாட்டர்டே நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டை மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு குயிக்காக உங்களோட ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா 20 days தான் எக்ஸாமுக்கு இருக்குது. இந்த 20 daysல அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபுல் டெஸ்ட்டாவது நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.